ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும். மனிதர்கள் மீது நீங்க வைக்கின்ற நம்பிக்கை உங்களை அவமானப்படுத்தும். அதனால் ஆண்டவரிடம் தஞ்சம் பெறுவதே நமக்கு நலம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 16வது நாளில் நாம் இருக்கின்றோம். தவக்காலத்தினுடைய 2வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை. இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எரேமியா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் நீரோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். கோடை காலத்திலும் அதனுடைய வேரானது அந்த நீரோடையை சென்று மரத்தை பசுமையாக வைத்திருக்கும். ஆனால் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பாலைவனத்திலே இருக்கின்ற புதர்களுக்கு ஒப்பானவர்கள். அது யாருக்கும் பயனில்லாது போகும். அது உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். அதனால் முடிந்தவரை நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு உங்கள் வாழ்வை செழுமையாக்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களை கவனிக்கிறார், உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசிரியம் செய்கிறார். இருந்தாலும் நாம் அவரை விட்டு நாம் மனிதர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் அவமானத்தையும் பிரச்சனைகளையும் தான் சந்திக்க நேரும். கடவுள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுளிடம் சென்று செல்வதற்கான வழியை நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். இந்த நற்செய்தி வாசகத்தில ஒரு பணக்கார செல்வந்தரை பற்றியும் ஏழை லாசரை பற்றியும் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கேட்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே இதுல அந்த பணக்காரர் தன் வாழ்நாள் முழுவதும் நலன்களை அடைந்தார். ஆனால் அந்த ஏழை லாசர் அவர் மேசையிலிருந்து விழுகின்ற அந்த சிறு சிறு துண்டுகளை வைத்து அந்த வயிற்றை நிரப்பிக் கொள்ள விரும்பினார். ஆனால் 2 பேரும் ஒரே நாள் இறந்து போகிறார்கள். ஏழையோ ஆபிரகாமனுடைய மடிக்கு போகிறார். ஆனால் பணக்காரரோ அணையாத நெருப்பிற்கு செல்கிறார். அப்பொழுது அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். அவர் நரகத்திலிருந்து ஆபிரகாமிடம் தண்ணி கேட்கிறார். லாசருடைய விரல் நுனியை தொட்டு என கொடுங்கள் என்று. இதிலே நாம் கவனிக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது, தன்னுடைய வீட்டு வாசலிலே கிடையாய் கிடந்த அந்த ஏழையனுடைய பெயர் அங்கே தெரியவில்லை. அந்த ஏழை யார் என்பது அவருக்கு புரியவில்லை. அங்கே ஒருவன் கிடக்கிறான் என்பது தெரிந்திருக்கிறது அவருக்கு. ஆனால் கொடுக்க மனமில்லாமல் இருந்திருக்கிறான். இதைதான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்ல விரும்புகிறார். தன் கண் முன்னே ஒருவன் துன்பப்படுகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது அவனுக்கு உதவ மனமில்லாத ஒருவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இறுதி நாளிலே இறைவனுக்கு உகந்தவன் அல்லாமல் போய்விடுவான். பிரியமானவர்களே, இந்த ஏழை லாசரும் அவன் கொடுக்கவில்லை என்று மனம் வருந்தவில்லை, மனம் கசிந்து அழுவவில்லை. ஆனால் கடவுள் அவனுக்குரிய பங்கை அவனுக்கு கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்மையும் இந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னிடம் இருக்கின்ற பொழுது அதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கின்ற நான், மகிழ்கின்ற நான், எனது வாழ்வை நான் அமைத்துக் கொள்ள முயற்சிக்கின்ற நான், அதை வைத்து அது இல்லாதவர்களுக்கு அதை கொடுப்பதற்கான மனம் நம்மிடம் ஏன் வரவில்லை என்பதை சிந்திக்க இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் நம்மிடம் தேவை போக இருப்பதை சேர்த்து வைப்பதில் அல்ல மகிழ்ச்சி. தேவையில் இருப்பதை போக தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று கொடுப்பதுதான் மகிழ்ச்சி. அதைதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அந்த செல்வன் தன் பசி முடிந்ததுக்கு அப்புறம், தனது பசி ஆறிய பிறகு அந்த உணவிலிருந்து அந்த ஏழைக்கு கொடுத்திருக்கலாம். ஏழை லாசருக்கு அவன் கொடுக்க முன் வரவில்லை. அதனால்தான் அவன் எரிநரகத்திற்கு சென்றான். அந்த லாசரோ ஆண்டவருடைய அடியாராகி ஆபிரகாமுடைய மடிக்கு சென்றான். இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இருக்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நாம் இறந்த பிறகும் நமக்கு உதவும். நாம் செய்கின்ற தர்மங்கள் தான் நம்மை தலை காக்கும். முடிந்தவரை நம்மால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்வோம். இருப்பதை பகிர்ந்து கொடுப்போம். இருக்கின்ற வரை எல்லாரோடும் இணக்கமாக இருப்போம். இங்கே நல்லது கெட்டது அனைத்தையும் நீங்கள் தெரிந்து தேர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கடவுளிடம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம் நம்மை கடவுளோடு வாழ அழைக்கிறது என்றால் நம்மையே நாம் யார் என்று புடமிட்டு பார்க்க வேண்டும். நாம் இதுவரை எத்தனை பேருடைய மனதை நோக்கம் செய்திருக்கிறோம் என்று தெரிந்திருந்தால் அவரிடம் சென்று நாம் மன்னிப்பு கேட்க மறந்துவிடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு எதிராக ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால்
அவர்கள் சொல்லியும் அதை திரும்ப செய்கிறார்கள் என்றால் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம், அவர்கள் மனம் நோக செய்ய வேண்டாம், அவரிடமிருந்து விலகி வந்து விடுங்கள். ஆனால் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தை கேட்கின்ற கடவுள் அவர்களுக்கு உண்டான ஆசிரியை கொடுப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.